அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஒவ்வொரு பகுதியிலையும் அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளை பற்றின பேசிக் டீடைல்ஸ், அதோட கிரைட்டீரியா என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன, எப்படி நீங்க தயாராகணும், ஏஜ், குவாலிஃபிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட், அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல இதோட வேக்கன்சி வந்து 9,970. So 9,970 assistant loco pilot across India, throughout Indiaல கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. முக்கியமான டேட்ஸ் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா மார்ச் 29 வந்திருக்கு. அப்ளிகேஷன் பீரியட் வந்து ஏப்ரல் 12, 2025 மே 11, 2025 வரைக்கும். ஆனால் நம்ம கடைசி தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதுக்காக அப்ளை பண்ணிடணும். கடைசி தேதி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது மே 13. இன்கேஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மாடிஃபிகேஷன் விண்டோ மே 14 மே 23 வரைக்கும் இருக்கும். அந்த கொடுத்துருக்க காலகட்டத்தில் ஏதாவது சேஞ்சஸ்னால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட போஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இனிஷியல் பே அப்படிங்கிறது பிஏடிஏ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங் பேன்றது தான் இனிஷியல் பே. 19,900 19,900 ருபீஸ் சொல்கிறாங்க. பே லெவல் வந்து level 2 இன் 7th சென்ட்ரல் பே கமிஷன். சரியா, அது level 2ல வந்துடும் பே லெவலு. ஸோ டோட்டல் வேக்கன்சி 9,970 வேக்கன்சி. ஆல் ஆர்ஆர்பி சதர்ன் ஆர்ஆர்பி, நார்த் வெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஆர்ஆர்பிலையும் சேர்த்து தான். ஏஜ் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து 18 இருக்கணும். அது மேக்சிமம் ஏஜ் ஃபார் அன்ரிசர்வ்டு, அதாவது ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தால் மேக்சிமம் 30 வயசு வரைக்கும் தான். 30 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக எழுத முடியாது. இதே ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, 33 ஆகவும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, 35 வரைக்கும். இது ஏஜ் கிரைட்டீரியா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேசிக்கா மெட்ரிகுலேஷன் இல்லைன்னா 10th SSLC ப்ளஸ் ITI. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வெக்கேஷனல் ட்ரைனிங் நேஷனல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவலில் ஸ்பெசிஃபைட் ட்ரேடில் நீங்கள் ITI முடிச்சிருக்கணும். எலிஜிபிள் அந்த ஸ்பெசிஃபைட் ட்ரேடுன்றது என்ன அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட், மெக்கானிக், ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ், மோட்டார் வெஹிக்கிள், இந்த மாதிரியான ட்ரேடு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவா 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ல. இல்லை டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ணலாம். டிகிரி இன்ஜினியரிங் டிகிரியா இருக்கணும். இந்த டிசிப்ளின்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது பேசிக் குவாலிஃபிகேஷன். பேசிக்காக இல்லாமல் டிப்ளமோ இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்களும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக விஷன் ஸ்டாண்டர்ட்ஸு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துலேயுமே 6/6 கொடுத்துருக்காங்க. நியர் விஷன் வந்து 0.6 வித்தவுட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கலர் விஷன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும், ஆர்ஆர்பி வைக்கக்கூடிய டெஸ்ட்டில். பைனோகுலர் விஷன்ஸ் இது எல்லாமே நைட் விஷன்ஸ், மற்ற ரெக்குயர்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் விஷன் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் பே பண்ணணும். யாருக்குன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 500 நீங்கள் பே பண்ணுவீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அப்பியர் ஆனீங்கன்னா 400 ருபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுவே கன்செஷன் இருக்கு. யாருக்கு இருக்குன்னா SC ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி. இது ஸோ அவங்களுக்கு ஃபுல்லி ரீஃபண்டபிள். நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து 250 ரூபாய். அந்த 250 ரூபாயும் சிபிடின்றது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 முடிச்சோடனே அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் 60 நிமிஷம் நடக்கும், 75 கேள்விகளோட. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாஸ் ஆனால் செகண்ட் டெஸ்ட் போவீங்க. அதில் பார்ட் A, பார்ட் B இருக்கும். பார்ட் ஏல 100 கொஸ்டினும், பார்ட் Bல 75 கொஸ்டினும் 2.5 மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும்.
இது ரெண்டு கிளியர் பண்ணீங்கன்னா ஆப்டிடியூட் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். அந்த ஸ்கோரை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா டி ஸ்கோர் ஆஃப் 42ன்னு சொல்றாங்க. அப்ப டி ஸ்கோர் ஆஃப் 42னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இது மூணுத்தையும் நீங்க கிளியர் பண்ண பிறகு உங்க ஃபைனல் ஸ்டேஜ் எம்பேனல் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ன்றது எஜுகேஷனல், இன்கேஸ் ரிசர்வேஷன் அப்படின்னா அப்ராப்ரியேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கேஸ் பிசிக்கலி சேலஞ்ச்னா அப்ராப்ரியேட் அந்த பிஹெச் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ இதுல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 இருக்கு இல்லையா, அது டூரேஷன் 60 நிமிஷம், 75 கொஸ்டின், 75 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், நெகட்டிவ் மார்க் நிச்சயமா உண்டு. ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்கும் 1/3 ஆஃப் த மார்க் வந்து குறையும். குவாலிஃபையிங் பார்த்தீங்கன்னா 40% இருக்கணும், இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்டும், ஓபிசி 30% இருக்கணும், எஸ்சி 30%, எஸ்டி வந்து 25%. அந்த கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன சிலபஸ் இருக்குன்னா மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம், பாட் மாஸ், டெசிமல், ஃபிராக்ஷன்ஸ், ரேஷியோ, பெர்சன்டேஜஸ், மென்டல் எபிலிட்டியில கோடிங், டிகோடிங், அனலாகி, சீரீஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாமே. ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல். ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதுக்கு அடுத்தது செகண்ட் லெவல். செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் இருக்கு, பார்ட் ஏ, பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ மட்டும்தான் மெரிட்டுக்கு எடுத்துப்பாங்க, பார்ட் பி வந்து குவாலிஃபைங் மார்க் தான். அதாவது பார்ட் பில 35% எடுத்தா குவாலிஃபை, ஆனா அந்த மார்க்கை மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பார்ட் ஏல இருக்கிறது மட்டும்தான் மெரிட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ பார்ட் ஏல பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது பார்ட் பில இருக்கும். நீங்க ஐடிஐல ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். டிகிரியா இருந்தா டிகிரியோட சம்பந்தப்பட்ட இல்ல டிப்ளமோ சம்பந்தப்பட்டது இருக்கும். அதுல கண்டிப்பா 35% எடுக்கணும், அது ஒன்லி குவாலிஃபையிங். அது 2 லெவல்ல பாஸ் பண்ண பிறகு சிபிஏடி ஆப்டிடியூட் டெஸ்ட் போவீங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட்ல எப்படி மெரிட் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா டி ஸ்கோர்னு சொல்லுவோம். அந்த டி ஸ்கோர் டி ஈக்குவல் டு கேண்டிடேட்டோட 50 + 10, கேண்டிடேட்டோட மார்க் மைனஸ் ஆவரேஜ், இந்த மீன்ன்றது ஆவரேஜ் பை எஸ்டின்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த ஒரு கால்குலேஷன்ல தான் இந்த டி ஸ்கோரை கால்குலேட் பண்றாங்க. இப்படிதான் ஒரு கேண்டிடேட்க்கும் டி ஸ்கோர் கொடுப்பாங்க. இப்படிதான். அடுத்தது ரிசர்வேஷன் இருக்கானா நிச்சயமா இருக்கு. வெர்டிகல் ரிசர்வேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேனு. ஸோ நீங்க கண்டிப்பா எல்லாரும் அதுக்கு இன்கேஸ் ரிசர்வேஷன் போறீங்கன்னா வேலிட் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கணும். ஆர்ஆர்பி வைஸ் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி செகுந்தராபாத்ல 967, சென்னையில 362, அஜ்மீர்ல 679 இருக்கு. ஸோ ஒரே ஒரு ஆர்ஆர்பியில நீங்க அப்ளை பண்ணா போதும், தனித்தனி ஆர்ஆர்பியில பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி எல்லா கிரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் ஆகணும். நீங்க எந்த மொபைல் நம்பர், எந்த இமெயில் இருக்கோ அதுல தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க கடைசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும். சரியான மொபைல் நம்பர், சரியான இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் கொடுக்கணும். அதாவது டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடி ரெவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்ஆர்பியோட வெப்சைட்ஸ். சதர்ன் ரீஜியன் அப்படின்னா எதில் போஸ்டிங் வரும்னா சென்னை, சேலம், திருச்சியில். ஈஸ்டர்ன் ரீஜியனா கொல்கட்டா, கவுஹாத்தி, சிலிகுரி, ராஞ்சி, புவனேஸ்வர். வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ரீஜியனா மும்பை, அகமதாபாத், சென்னை, செகுந்தராபாத், திருவாண்டம். ஸோ நம்ம இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேண்டிடேட்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள் நீங்க தயார் பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் எங்ககிட்ட எப்பயுமே ஹெல்ப்லைன் இருக்கு. நீங்க எங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்ல அதுக்கான மெட்டீரியல் சப்போர்ட், கரண்ட் அஃபேர்ஸ் சப்போர்ட், இல்ல வேற ஏதாவது போட்டித் தேர்வுகள் சம்பந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு 9952209544 இதுக்கு தொடர்பு கொள்ளலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.